அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நயன்தாரா அவர்கள் குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சை. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இப்போ சந்திரமுகி படம் தொடர்பாக ஏபி இன்டர்நேஷனல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் போட்டு இன்ஸ்டா ஸ்டோரி. ஆனால் அது ஃபேக்குன்னு சொல்றாங்க. சில பேர் போட்டு டெலிட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. உண்மையில என்ன சார் நடந்தது? முதல்ல இந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பற்றி பேசணும் அப்படின்னா அது என்னுடைய கவனத்துக்கும் வந்தது. சில பேர் எனக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சிட்டு என்ன சொன்னாங்க, இதை உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நயன்தாரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டெம்பர் தான். ஸோ அப்போ ஏதோ ஒரு கோவத்தில் அவங்க அப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே 17 மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கப்பட்டதாக அதில் காட்டுது. நயன்தாரா அந்த போஸ்ட் போட்டு 17 மணி நேரம் கழித்து தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு 17 மணி நேரம் கழித்து எதுக்கு அவங்க வந்து டெலீட் பண்ணனா, அப்படியே 17 மணி நேரம் கழித்து அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலும் இந்த 17 மணி நேரத்தில் இந்த ஊடகங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்குமா? இன்னும் சொல்லப்போனால் இன்றைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபலங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நயன்தாரா வந்து இப்படி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் அது ஒரு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும்ல. அப்போ இது வந்து ஃபேக் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி கிளிப்ஸை வந்து அவங்களுடைய ஆவணப்படத்துக்கு பயன்படுத்தினதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமா தெரிஞ்சுது. என்னன்னா அந்த ஆவணப்படம் வந்து பல மாதங்கள் ஆச்சு. அப்படி வரும்போதே தனுஷ் வந்து இது குறித்து வழக்கு தொடர்ந்துட்டார். என்னன்னா எங்களுடைய கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணிடுறீங்கன்ட்டு அவர் அப்பயே வழக்கு போட்டாரு. அப்போ இந்த ஏபி இன்டர்நேஷனல் இவ்வளவு நாள் தூங்குனாங்களா? என்ன சந்திரமுகி கண்டென்ட் உரிமை வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்போ உங்க கண்டென்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் இவர் பர்மிஷன் போது நீங்க அன்னைக்கே அந்த சட்ட நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கணுமா வேணாமா? இவ்வளவு நாள் கழிச்சு அதுவும் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆவணப்படத்திலிருந்து அதை நீக்க வேண்டும்ங்கிறாங்க. அந்த கோரிக்கையே நமக்கு விசித்திரமா பண்றது. என்னன்னா நயன்தாரா ஆவணப்படத்தை கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தாச்சு. இன்னையிலேருந்து யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதான், அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இனி யாருமே பார்க்காத ஒரு ஆவணப்படத்திலிருந்து அதை நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையே விசித்திரமா இருந்தது. பட் இதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சாய் அபயங்கர் பார்த்தீங்கன்னா 3 ஆல்பம் சாங் தான் பண்ணாரு. முன்னணி மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணதா ஒரு தகவல் வருது. ஆனால் ஒரு படம் கூட வெளியாகாதவருக்கு பார்த்தீங்கன்னா 8 படங்கள் வந்து தொடர்ச்சியாக பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, சாயா பயங்கருக்காக இங்கே வந்து ஒரு பெரிய பிஆர் ஒர்க்கே இங்கே நடந்துருக்கு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். முக்கியமாக அட்லி, சிம்பு போன்றவர்கள் சாயா பயங்கருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் லாபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சாயா பயங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாடகி ஹரிணி, பாடகர் திப்பு, அந்த தம்பதியினுடைய மகன். இவருக்கு இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டம் இருந்த ரஹ்மான் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமராக சில வருஷங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத் கிட்டையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரோக்ராமர் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அனிருத் கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஜவான் படத்தினுடைய ரீரிகார்டிங் வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அனிருத்தை விட இவருடைய ஒர்க்கு அட்லிக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அனிருத் வந்து சில ஒர்க்கில் டிலே ஆனதில் அவர் கொஞ்சம் அதிருப்தியும் அடைஞ்சிருக்காரு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு அல்லு அர்ஜுன் படத்துக்கு அட்லி வந்து சாயா பயங்கர மியூசிக் டைரக்டராக போட்டது. அது மட்டும் இல்லை, அவர் தான் சிம்புவுக்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரி இவன் வந்து ஒரு பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ட்டு இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து உங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணதே அட்லி தான். அட்லி வந்து சிம்புவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பு சாய பயங்கரோட அவருடைய படத்துக்கு கமிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவருடைய ஒர்க்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இவரும் பல பேருக்கு வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஒரு லாபிங் நடக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும் அவர் வெற்றி பெறுவதற்கும் அவருடைய திறமை மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல திறமைசாலிகள் இங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் கூட வெளிவராத நிலையில் ஒரு 7 படம் 8 படம் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆகிறதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அனிருத்தே எடுத்துக்கோமே, அனிருத் ஒரு திறமையான இசையமைப்பாளர் தான். ஆனால் அவர் இவ்வளவு குறுகிய நாட்களில் இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் ரஜினிகாந்தோடைய உறவினருங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ரஜினிகாந்த் அவரை
தூக்கி சுமந்ததும் தனுஷ் அவரை தூக்கி சுமந்ததும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லாமல் இவர் வேற எந்த பின்புலமும் இல்லாதவராக இருந்திருந்தால் அனிருத்துக்கு இந்த வெற்றி இந்த வளர்ச்சி சாத்தியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சாயா பயங்கருக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து அனிருத் வந்து திறமைசாலி தான். ஆனா அவருக்கு பின்னணியில வந்து உள்ள நுழையிறதுக்கு வந்து ட்ரம்ப் கார்டா பாத்தீங்கன்னா ரஜினி சார் இருந்திருக்காரு, தனுஷ் சார் இருந்திருக்காரு இல்லையா. ஆனா சாயா பயங்கருக்கு அட்லி உதவ வேண்டிய நோக்கம் என்ன? அனிருத் மேல ஏதோ ஒரு சின்ன பிணக்கு இருந்தாலுமே இவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இப்போ அட்லி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஏன்னா அதுக்கு இசைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படம், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தேவை. நான் சொல்றத கேட்குற இசையமைப்பாளர், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அவர் ஏஆர் ரஹ்மான்கிட்ட போகலாம், ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் நான் சொல்றதை நீங்க போடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்கறத தான் நீங்க வாங்கின்னு வர முடியும். இது நாள் வரைக்கும் அப்படி வாங்குறதுல அட்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அங்க இருந்தாரு, அட்லி இங்க இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அட்லி வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல, நான் இவ்வளோ பெரிய டைரக்டரு, நீங்க கொடுக்கறத நான் எப்படி வாங்க முடியும், நான் கேட்கறத கொடுக்குற ஒருத்தர் வேணும் அப்படின்னு அவர் நினைப்பார்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது அனிருத் வந்து அவருக்கு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் ஜவான்ல வந்து அவருக்கு அந்த சிக்கல் இருந்தது, அவர்கிட்ட குறித்த நேரத்தில் அவரால் வேலை வாங்க முடியல. அதனால பார்த்தாரு, சரி இந்த பையனும் ஒரு திறமையாளனா இருக்கானே அப்படின்ட்டு இவர் அவரை பிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய திறமையை அவர் நேரில் பார்க்குறாரு. உண்மையிலே ஒரு நல்ல திறமைசாலியாக இருக்கும், சரி இந்த பையனை வளர்த்து விடுவோம். எல்லாத்துக்கும் மேலே அந்த சாயா பயங்கர் ரொம்ப சின்ன பையன், அதனால பார்த்தீங்கன்னா 20 வயசு தான். ஒரு பெரிய ஆட்டிடியூட்லாம் இப்போ வந்திருக்காது, எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் இப்போ வரல. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பிடித்தமானதாக இருந்து அவரை வந்து அவர் ப்ரொமோட் பண்றாரு. சினிமாவில் இந்த லாபிங்கிறது வந்து எவ்வளோ யாருனாலும் உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சலாம், யாருனாலும் வந்து கீழே தள்ளி வச்சிடலாம். அது ஒரு மைனஸ் தான் இல்லையா சினிமாவுக்கு? இல்லை, லாபிங்கிறது எல்லா துறையிலையுமே இருக்கு, சினிமாவிலையும் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு சின்ன தொடர்பு இருக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு அப்படியே வர்றது இருக்குல்ல, அது பல இடத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடலாசிரியர் இருக்கார், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. அவர் வளர்ந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமைக்காக கிடைத்த வாய்ப்புன்னு உங்களால் சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தில் வந்து நாம் ஒரு பாடல் எழுதணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு உங்களை நேரடியாக பழக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு யார், அவருடைய ஃப்ரெண்டு யார், அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார், அவருடைய ஆஃபீஸு கலீக் யாருங்கிற மாதிரி ஒரு பெரிய லிங்கை பிடிச்சி அங்கேருந்து வருவார். இவரை பிடிச்சி இவரை பிடிச்சி இவரை பிடிச்சி கடைசியில் உங்களை ரீச் பண்ணி அந்த பாடல் வாய்ப்பு அவர் கேட்பார். அவருடைய இந்த அட்டம்ப்டுக்கு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து வெற்றி கிடைத்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி பாடலாசிரியராக அவர் வந்தார். என்னன்னா இந்த லாபிங் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்க வளர்ந்த கதைக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி. அப்போ நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் வந்து அதை காக்கா பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியான கொச்சையான வார்த்தை இப்போ தேவையில்லை என்றாலும் தான் வளர்வதற்காக அந்த சோர்ஸுகளை பயன்படுத்துறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாடலாசிரியர், அவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரசு பதவியில் இருந்தாங்க. ஸோ அந்த பதவியில் அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவி வந்து இங்கே சினிமாக்காரங்க பல பேருக்கு தேவைப்பட்டது. அப்போ அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி இவர் பல இடங்களில் வாய்ப்புகள் வாங்கி இவரும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தார். இந்த மாதிரி எல்லா காலத்துலையும் உள்ளது தான் அது. நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லி வந்து சிம்புவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் படத்தில் போட்டாலுமே சிவகார்த்திகேயன் படம், கார்த்தி படம், சூர்யா படம், இவங்க படத்தெல்லாம் எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது? அட்லி படத்துக்கே பண்றாரு, நம்ம படத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்து பலருடைய சாய்ஸ், இசையமைப்பாளரா பலருடைய சாய்ஸ் வந்து அனிருத் தான், அதுல மாற்றமே இல்லை. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருந்தாலும் இன்றைக்கு வியாபாரத்திலும் மக்கள் விருப்பத்திலும் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் நம்பர் 1. இதுக்கு எளிய உதாரணம், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இன்றைக்கு மக்களின் சூப்பர் ஸ்டார் விஜய் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. ஆனா என்னன்னா அனிருத்துக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த வர்ற கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே அவரால் கமிட் பண்ண முடியல. பல படங்களை வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு, அதுதான் உண்மை. அப்போ அனிருத் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேற எங்க போகலாம்? அடுத்த சாய்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் நிறைய படம், இன்னொரு பக்கம் அவர் நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை அவராலும் சில நேரங்களில் வந்து ஏற்க முடியல. இந்த கட்டத்தில் தான் இவங்க வேற ஒரு சாய்ஸ் தேடும் போது இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் வர்றாரு, அவருக்கு வந்து பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது இப்போ நம்மளும் ஒரு பாலை போடுவோன்ட்டு இவங்களும் அவருடைய இதில் சேர்த்துக்கிறாங்க. அப்படி வர்றது தான் இதெல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அனிருத்துக்கு டைம் இல்லை, அதையும் தாண்டி சாயாபங்களோட அந்த வளர்ச்சியை அனிருத் எப்படி பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? போட்டியாக நினைப்பாரா? இல்லை, அனிருத் வந்து இதை வந்து ஒரு பொறாமையா தன்னை காலி பண்ண வந்தவரா பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இது அவர்கிட்ட ஒர்க் பண்ண பையன்,
அதனால பார்த்தீங்கன்னா அவர் மீது நட்பு அன்பு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தங்கிட்ட ஒர்க் பண்ணதுனால அவர் ஒரு சிஷ்யராக பார்க்குற ஒரு இதுவும் இருக்குது. அதனால் அப்படி நினைக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ எதிர்காலத்தில் அனிருத் தொடர்ந்து ஒர்க் பண்ண இடங்கள் எல்லாத்தையுமே சாயா அபயங்கர் பிடிக்கும் போது அவர் மீது அவருக்கு வந்து ஒரு சின்ன எரிச்சலோ வருத்தமோ வருவதற்கு. அதே நேரம் அனிருத் வந்து சாமியாரும் கிடையாது, அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான்.